எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் அவன் நமக்கு வழங்கிய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இந்த தர்பியாக்கள் மூலமாக நம்முடைய செயல்பாடுகளை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த சபையில் நாம் ஒன்று குழுமிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இங்கே நமக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு பெற்றோர்களின் கடமைகள் என்பதாக தரப்பட்டுள்ளது. ஏன் இந்த தலைப்பு தந்தார்கள் என்று சொன்னால், நம்ம சமுதாயத்தில் நம்முடைய இளைஞர்கள், மாணவ மாணவிகள், பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய நடத்தைகள், அவருடைய குணநலன்கள் எல்லாம் பார்த்தோமே ஆனால் இஸ்லாத்திற்கும் அவற்றுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் போல அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் நாம், அல்லாஹுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் நாம், இந்த சத்திய மார்க்கத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பில் உள்ள நாம், நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகள் மார்க்கம் அறியாதவர்களாக, ஒழுக்கம் தெரியாதவர்களாக, நாகரிகம் தெரியாதவர்களாக, இந்த மார்க்கத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக வாழக்கூடிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் நிலவுகிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், முதலில் பெற்றோர்களாகிய நாம் இந்த மார்க்கத்தை பற்றி எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம்? நாம் நம்புகின்ற ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற இந்த சத்திய கொள்கையான தீனுல் இஸ்லாம், இந்த சத்திய மார்க்கம் நம்மிடத்தில் சரியான முறையில் இருக்கிறதா? இஸ்லாமும் ஈமானும் இரண்டும் இருக்கிறதா? இஸ்லாம் மட்டும் இருந்தால் பத்தாது, ஈமானும் இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மார்க்கம் முழுமையாக அடையும். அப்போ இந்த சமுதாயத்தில் நம்முடைய மாணவ மாணவிகள் மார்க்கம் அறியாதவர்களாக, அல்லாஹை பற்றி அறியாதவர்களாக, அல்லாஹுடைய தூதரை புரிந்து கொள்ளக்கூடியவர் இல்லாதவர்களாக வாழ்ந்ததுடைய விளைவுதான் இன்றைக்கு எப்படி இருக்கு? இந்த சமுதாயத்தில் இந்த மாணவ மாணவிகள் வரம்பு மீறக்கூடியவர்களாக, பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெற்றோர்களாகிய நாம் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்போ அந்த சின்ன வயசுல இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் முன்மாதிரியாக யாரை பார்ப்பார்கள் என்று சொன்னால் நம்மை தான் பார்ப்பார்கள். பெற்றோர்களாகிய நம்மை தான் அவர்கள் பார்த்து வளர்கிறார்கள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், காலையில் எழுந்தது முதல் இரவு போய் படுக்கையில் படுக்கிற வரைக்கும் இஸ்லாமாக இருக்க வேண்டும், ஒரு கட்டுப்பட்ட முஸ்லீமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு செயலும், நம்முடைய வியாபாரம், நம்முடைய நட்பு வட்டாரம் அனைத்துமே இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைந்தால்தான் நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானா இல்லையா? நமக்கு முன்மாதிரி யாரு? லகது கான லக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. உஸ்வத்துல் ஹஸனா யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரை பார்த்து தானே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி அந்த மாமனிதர் வாழ்ந்தார், தன்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொண்டார், எவ்வாறு அரசியல் செய்தார், எவ்வாறு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுத்தார், அனைத்துமே அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப ஏற்றுக்கொண்ட நம்புகின்ற நாம், நம்மிடத்தில் அது இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாரிசுகள் இடத்தில் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்பிக்கையில சரியில்லை, செயல்பாடுல சரியில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. இதை குறித்து எப்படி எச்சரிக்கிறாங்க? நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிய சொல்லிவிட்டு விளக்குறாங்க. யார் யார் யாருக்கு பொறுப்பாளி என்பதாக. ஒரு அரசன் நாட்டுக்கு பொறுப்பாளி, ஒரு கணவன் குடும்பத்துக்கு பொறுப்பாளி, ஒரு மனைவி அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள். ஏன்?
இந்த உறவுகளை பற்றி அல்லாஹ் நாளை நம்மை விசாரிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உறவுகளை பற்றி மனைவியிடம் எவ்வாறு நடந்து கொண்டாய், பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தாய், ஒரு அரசன் தன்னுடைய குடிமக்களை எவ்வாறு நடத்தினான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய நபிமொழி முஸ்லிம்ல 3733வது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பொறுப்பாளி என்கின்ற உணர்வோடு தான் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை பார்த்தால் அப்படி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஊருக்கு உபதேசம் செய்யறோமே தவிர வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னா அப்படியே நம்ம மாறிடுறோம். எப்படி பேசணும், மனைவி கிட்ட எவ்வளவு அன்பு, எப்படி அன்பு செலுத்தணும், பிள்ளைகளிடம் எவ்வளவு நடந்து கொள்ள வேண்டும், எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இன்ச் பை இன்ச்சா சொல்லி கொடுத்திருக்காங்க. சொல்லி கொடுக்காம போனதாக இல்லை. ஒவ்வொன்றும் இந்த காரியம் இருக்கணும், இந்த காரியம் இருக்கக்கூடாது, எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது. அதுதான் பெற்றோர்கள் பிள்ளைக்கு தர வேண்டிய மிகப்பெரிய சொத்து. நீங்கள் சம்பாதித்து வைக்கின்ற பேங்க் பேலன்ஸா இருக்கட்டும், அல்லது பெரிய மாளிகைகள் இருக்கட்டும், நிறைய விளை நிலங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் சொத்து இல்ல. எது சொத்தா சொன்னாங்க? எது சொன்னாங்க? ஒழுக்கமல்ல மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். அதுதான் நாம் விட்டு சொல்கின்ற சொத்து. அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை ஆகிய நாம் என்ன கொடுக்கணும்? மார்க்கத்தை கொடுக்கணும். அல்லாஹ்வை பற்றிய அறிதல் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிதல் இருக்கணும். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவு என்ன, அது சொல்லி தரணும். முதலாவதாக பெற்றோர்கள் சொல்லி தர வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஷிர்கை பற்றி எச்சரிக்க வேண்டும். ஏகத்துவத்தை பற்றி சொல்லி தர வேண்டும். பிள்ளைகளுக்கு எதை சொல்லி தரீங்களோ இல்லையோ, முதலாவதாக இதை சொல்லி தர வேண்டும். ஏன்? அல்லாஹ் திருமறையில் நம்மை குறித்து எச்சரிக்கிறான். என்ன சொல்லி எச்சரிக்கிறான்? உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த நரக நெருப்பு என்பது கற்களும் மனிதர்களும். அப்போ இந்த குடும்பத்தை, நம்மை கீழ் உள்ள நம்முடைய மனைவி மக்களை இந்த பயங்கரமாக இருக்கக்கூடிய மறுமையில் இருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பை கொண்டு நாம் முதல்ல பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும். அதன் பிறகுதான் எல்லாமே. நீங்கள் அவர்களுக்கு காசோ பணமோ அன்பு செலுத்துறது எல்லாமே என்னன்னா, எல்லாம் இதுதான் முதலாவதாக. ஏன்? லுக்மான் என்ற நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்கிறார். லுக்மான் என்ற நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்யும் போது 31வது அத்தியாயம் 13வது வசனம், லுக்மான் அவர்கள் கூறுகிறார்கள் மகனை பார்த்து, யா புனைய லா துஷிர்க் பில்லாஹ், என் அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத. மகனை அழைத்து லுக்மான் என்ற நல்லடியார் கூறுகிறார், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத. ஏன் தெரியுமா? இன்ன ஷிர்க ஸுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மாபெரும் அநீதியாகும், மாபெரும் பெரிய பாவமாகும். அந்த நிலையில் ஒருவர் பாவ மன்னிப்பு தேடாமல் மரணித்து விட்டால் முடிஞ்ச வாழ்க்கை. தொழு வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை, நமக்கு பிரார்த்தனை செய்வதற்கு அனுமதியற்றவன், தகுதி இல்லாதவனாக ஆகிவிடுகிறான். நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கமே அதுதான். எதை குறித்து? இணை வைத்தலை குறித்து, இணை வைத்தலுடைய வகைகளை குறித்து சொன்னாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெரிய இணை வைப்பு, சிறிய இணை வைப்பு வித்தியாசப்படுத்தி சொன்னாங்களே, அதை குறித்து நம்முடைய வாரிசுகளுக்கு முதலாவதாக செய்ய வேண்டிய எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை தான். உணவை விட, உங்கள் பாசத்தை விட, அன்பை விட, ஏன் நரகத்தின் கொடிகட்டைகளாக நம்முடைய வாரிசுகள் ஆகிவிடக் கூடாது. எவ்வாறு நாம் அப்படி இருக்கிறோமோ, மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்கிறோமோ, அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாரிசுகளையும் வார்த்தெடுக்க வேண்டும். அவருடைய பேச்சில், அவருடைய நடத்தையில், அவருடைய குடுக்கல் வாங்கலில், செயல்பாடுகளில் இஸ்லாம் தெரிய வேண்டும், இஸ்லாம் தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் நல்லா வளர்த்திருக்கிறோம், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல கட்படுவோம். இல்லைன்னா ரொம்ப நம்மள மாட்டிக்குவோம். அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக இந்த ஷிர்கை குறித்து தன்னுடைய மகனுக்கு வசியத்து செய்கிறார்கள், அறிவுரை கூறுகிறார்கள். இது முதலாவது சொல்ல வேண்டியது. இரண்டாவது அம்சம் என்னன்னா, நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அவர்களை குறித்து நம்முடைய வாரிசுகளுக்கு சொல்லித்தர வேண்டும்.
மதரசால சொல்லி தருவாங்க. எவ்வளவு நேரம் சொல்லி தருவாங்க? 1 மணி நேரம் மக்தப் மதரசா நடக்கும். குர்ஆனை ஓதி கொடுப்பாங்க, துஆக்கள் சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளவுதானே செய்ய முடியும். அவராலே கூட 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுக்க முடியாது. எடுத்தா நாம பஞ்சாயத்து ஆக்கிடுவோம். ஏன் ஸ்கூலுக்கு போகணும். பிறகு அந்த பிள்ளை வீட்டுக்கு வரும் பாருங்க, ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு கவலம் ஊட்டும் போது சொல்லி ஊட்டணும். ஒவ்வொரு கவலத்திலையும் இஸ்லாம் இருக்கணும். ஒவ்வொரு டம்ளர் தண்ணியிலையும் இஸ்லாம் இருக்கணும். தாய்மார்கள் மீது இது கடமை, நம் மீதும் கடமை. ஏன் தெரியுமா சொன்ன? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலன்னா அங்கதான் முதல் பள்ளிக்கூடம். இங்க நம்முடைய தாய்மாருடைய மடிதான் அந்த குழந்தைகளுக்கு முதல் பள்ளிக்கூடம். அடுத்தது நாம இரவுல வீட்டுக்குள்ள வந்தோம்னு சொன்னா சலாம் சொல்லி கொண்டு வருவது முதல் கொண்டு அந்த பிள்ளை நம்மை பார்க்க வேண்டும். சலாம் சொல்லிட்டு வரணும், பிஸ்மில்லா சொல்லி சலாம் சொல்லிட்டு வரணும். நம்ம ஒவ்வொரு வாட்ச் பண்ணுவாங்க. நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்ப்பார்கள். என்ன பயான் செய்யறாரு, மாற்றமா இருக்கிறாரு நினைத்து விட்டால் தாவா எடுபடாது, உங்க போதனை எடுபடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஏன் நம்ம மட்டும் கணவன் மனைவி மாத்திரம் இல்ல, நம்ம கீழே பொறுப்பில் உள்ள 3 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த நினைவு இருக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நமக்கு அவர்கள் முன்னால் சண்டை போடுவதோ, கெட்ட வார்த்தைகளை திட்டுவதோ சர்வ சாதாரணமா நடக்குது. இது மறந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். பார்த்துட்டு இருக்கிறாங்கிற அந்த உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறோம். அதானே நாளைக்கு பிள்ளைகளுக்கு வரும். பிள்ளைகள் தருதலை ஏன் போறாங்க? நாம முன்மாதிரியான வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு ஒத்தா இல்லை. சொல் ஒண்ணு, செயல் ஒண்ணு. அப்ப பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுவார்கள்? எப்படி நம்ம தானே பார்க்கறாங்க. என்னதான் பின்பற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்று மக்தப் மதரசால சொல்லி கொடுத்தாலும் பிராக்டிக்கல் நாம தானே. டெய்லி நம்மளை பார்க்கறாங்களே. மனைவி கிட்ட அவங்க முன்னாடி சண்டை போடுறதும், கெட்ட வார்த்தையை திட்டு அழைப்பதும், அநாகரிகமாக பேசுவதும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தடை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்கள் கடமை பற்றி பேசுறதா இருந்தா வாரக்கணக்கில் பேசலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கு. இந்த கெட்ட பண்புகள் வீட்டில் பேசக்கூடாது, இந்த பண்பு தான் இருக்கணும், இந்த தன்மைகள் இருக்கக்கூடாது என்பதாக வாரக்கணக்கில் பேசக்கூடிய தலைப்பு இந்த தலைப்பு. ஆனால் முக்கியமான செய்திகள் மாத்திரம் நாம் சொல்லிக் கொள்கிறோம். என்ன முக்கியமான செய்திகள்? எந்த செயல், எந்த பழக்கம் நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கை நாசமாகுமோ அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாமும் இருக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளையும் இருக்க வைக்க வேண்டும். என்னங்க, எந்த தன்மைகள், எந்த பண்புகள் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானோ அந்த தன்மைகள் வராமல் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், நாமும் வளர வேண்டும். முதல்ல நம்ம கிட்ட இருக்கணும். என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்? பொய் பேசக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, பேராசை, இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரியுமா? ஓகே. எது மறுமை வாழ்க்கை நாசம் ஆகும் அப்படின்னா ஹஜ்ஜத்துல் விதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வசியத்து செய்றாங்க நமக்கு இல்லையா, அறிவுரை சொல்றாங்க, சாறு பிழிஞ்சு கொடுக்கறாங்க. அதுல சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? அந்த சூப்பரான அந்த உரையில என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், பிறருடைய உயிர், பிறருடைய மானம், பிறருடைய கண்ணியம், இதை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இது புனிதமானவை, ரொம்ப கவனமானவை. இது கேட்க வேண்டிய செய்திகள். இது ரொம்ப முக்கியம். இது ஏன்? கஷ்டப்பட்டு தொழுதிருப்போம், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஜக்காத்தும் சதகா கொடுத்திருப்போம், கஷ்டப்பட்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு நல்ல காரியங்கள் செஞ்சிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்களே, எச்சரிக்கை செய்தார்களே, பிறருடைய உயிர், மானம், கண்ணியம் புனிதமானவை என்பதாக. அதை மீறி இருப்போம், மீறி கொண்டு இருக்கிறோம். செய்யலாமா? ஓட்ட பாக்கிட்டு நல்லா தெரியும் எனக்கு, காசு போட்டுட்டு இருக்கிறான், அப்படிதான் அதுக்கு உதாரணம். யாரெல்லாம் இந்த செயலில் இருக்கிறார்களோ அது யாரா இருக்கட்டும், எது பிறருடைய உயிர், பிறருடைய மானம், பிறருடைய கண்ணியம், பிறருடைய பொருளாதாரம், இது ரொம்ப முக்கியம்.
இதை யாரு வர்மம் மீறினாலும் இங்கே இழிவுதான், மறுமையில் அதுக்கு மேல. ஏன்? எல்லாம் தெரியும் நமக்கு. என்ன தெரியும்? வந்துருவாங்க. முக்லிஸ் யார் தெரியுமா? நபி ஒலி ஞாபகம் வந்துருச்சா? அந்த நபி ஒலி ஞாபகம் வந்திருக்கும். யார் முக்லிஸ், யார் ஓட்டாண்டி? எல்லாம் சம்பாரிச்சிட்டு போவோம். வண்டி வண்டியா வரும். எல்லாம் வச்சிருப்போம். வருவாங்கல, லைன் கட்டிட்டு நிப்பாங்கல ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில். செய்யவே இல்லை, செய்யதா சொன்னானே. நான் பேசவே இல்லை, பேசதா சொன்னானே. என்ன மோசடி பண்ணானே, என்ன அநியாயம் பண்ணானே, நியாயமே இல்லாம என்ன அடிச்சானே. இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது இருக்குது. வேற எங்க நான் பேசல. எந்த கொள்கையில? இந்த சத்திய கொள்கையில இருக்கிறோமே, நம்முடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ் உயிர் மூச்சு இதுதான் சொல்றோமே, அவர்களிடத்தில் இன்னும் சொல்ல போனால் தாயாக இருக்கக்கூடியவர்கள், மாநில பேச்சாளராக இருக்கக்கூடியவர்கள் சர்வ சாதாரணமாக இருக்குது. என்ன கருதுறோம்? அப்போ எனக்கு நானே அநீதி இழைத்து விட்டால் எனக்கும் அல்லாஹ்வுக்கு தான் பஞ்சாயத்து. எனக்கு நானே அநீதி இழைத்து விட்டால் யார்? எனக்கு ரப்புக்கு உள்ள விஷயம். அப்துல் ரஹீம் அண்ணனுக்கு வந்துருவார்ல, எனக்கு என்ன ஹமீத் பண்ணன்னு சொல்லி நல்லா தெரியுமே. தெரிந்து கொண்டு மீறுகிறோம், மரமும் மீறுகிறோம், நடந்து கொண்டு இருக்குது. இன்னொன்னு என்ன, இதை குறித்து நம்முடைய சந்ததிகளுக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லணும். அன்பு மகனே, எவ்வாறு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாதோ, உன்னுடைய சக மாணவன் சக நண்பரிடத்தில் பென்சில் எடுத்து விடாது, அவனுடைய அனுமதி இல்லாமல் பேனாவை எடுத்து விடாது. நீ வரம்பு மீறினால் அவனிடம் போய் மன்னிப்பிக்கல். இது சொல்லிக் கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. அப்புறம் பாருங்க எப்படி வளர்றான் அவன். இதை சொல்லிக் கொடுங்க. ஏன்? மற்றவருடைய உரிமை அது, மற்றவர்களுடைய உரிமை அது. நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எப்படி பாத்தீங்களா மார்க்கம் இருக்குது? ரப்பு கூட நம்ம செஞ்சிடலாமா? தவறு இழைச்சலாமா? மரபு மீறிடலாமா? அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம். தொழுகையில் அல்லாஹ் குட்டு சொல்லிட்டே இருக்கிறான். 5 நேரம் தொழுகையிலையும், டேய் நான் ரஹ்மான், நான் ரஹீம், கவலைப்பட, நான் மன்னிச்சிருவேன், விட்டு நான் மன்னிச்சிருவேன். இதை வந்துடாத. ஆட்டை திருட்டேன், மூட்டையை திருட்டேன் என்கிட்ட வந்துடாத. அவன் வருவான், சம்பந்தப்பட்ட வாதி வருவான். வந்துடாத. ரசூல் அதான் சொல்றாங்க, வந்து விடாதீர்கள், வந்து விடாதீர்கள் என்னிடத்தில். இந்த தவறில் ஈடுபட்டு என்னிடம் வந்து விடாதீர்கள். நான் பரிந்துரை செய்வேன் என் உம்மத்திற்காக. இல்லை, மாற்று கருத்தில் செய்வன். இந்த பஞ்சாயத்து தூக்கிட்டு என்கிட்ட வராத, இந்த பஞ்சாயத்தோட வந்துடாத. தன்னுடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச எச்சரிக்கை. அது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அன்பு மகனே, திருடுவதோ, பிறர் மானம் வாங்குவதோ, பிறருடைய கண்ணியத்தை குலைப்பதோ செஞ்சிராத. ஸ்கூல்ல மதரசால செஞ்சிராத, ஸ்கூல்ல செஞ்சிராத. எச்சரிக்கையாயிரு. அவன் மன்னிக்காத வரை ரப்பு மன்னிக்க மாட்டான். மறுமை வாழ்க்கை நாசமா போறது ஒண்ணு, மனசு வேதனையுமே பாதிக்கப்பட்டவனுக்கு, அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு சிந்திக்க வேணாமா? நம்ம துவா செய்யறோம்ல, நம்பிக்கையோட செய்யணும். அது நமக்கு தெரியும். துவா செய்ய இந்த அடிப்படையில் நம்முடைய துவா செய்யணும்னு இருக்கு, தெரியும். துவா ஏற்றுக்கொள்ளப்படும், நம்பணும், ஓகே. இன்னொரு துவா இருக்கு தெரியுமா? அது என்ன துவா? உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். உடனே 100க்கு 1000% நீங்க சொல்லலாம். யாருடைய துவா? யாருடைய பதுவா? அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? நமக்கு அந்த மாதிரி இருக்குதா? தொழுறீங்க, வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் ஹதீஸ் இருக்கு, ரைட், ஓகே. இப்படி இருக்குதா? எப்படி இருக்குதா? அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்? அந்த பிரார்த்தனைக்கும் ரப்புக்கும் திரையில்லை. உடனே போகும், உடனே போகும். மாற்று மதத்திலிருந்தாலும் போகும் அது. ஏன்? அல்லாஹ் நீதியானவன். அப்போ பெற்றோர்கள் கடமை பற்றி எவ்வளவு அதிகமா பேச வேண்டிய தலைப்பு இருந்தாலும் கூட, நம்முடைய இம்மை மறுமை நாசப்படுத்தக்கூடிய பிறருடைய உரிமைகள் என்று சொல்லக்கூடிய மானத்திலும், உயிரிலும், கண்ணியத்திலும், பொருளாதாரத்திலும்
நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பேணுதலாக இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய வாரிசுகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். ஒவ்வொரு கவலம் உண்ணும் போது சொல்லி தர வேண்டும் தன்னுடைய தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு. அப்புறம் பாருங்க உங்க பிள்ளைங்க எப்படி வளர்றாங்கன்னு. இன்ஷா அல்லாஹ் தங்க கட்டிகளாக வளருவார்கள். பிறகுதான் மதரசா, பிறகுதான் பள்ளி. ஏன் ஒழுக்கத்தை பத்தி இந்த மார்க்கத்தை சொன்ன மாதிரி எந்த சித்தாந்தம் இல்லை உலகத்தில். முன்னோடி நாம தான். ஒழுக்கம் மாத்திரமா எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த சத்திய மார்க்கத்திற்கு முன்னாடி எந்த சித்தாந்தமும் நிற்க முடியாது. நெஞ்ச நிமித்தி பேசுறோம்ல இப்படி. ஆனால் நாமே அதில் இல்லாமல் இருந்தால், பெற்றோர்களாகிய நாமே அதில் இல்லாமல் இருந்தால், நம்மளை பார்த்து தானே மக்கள் பார்ப்பாங்க. ஓ இந்த ஜமாத்தா இப்படிப்பட்ட நல்ல பேர் எடுத்து, ஆனா இப்படி இருக்கிறாங்களே, சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்கிறாங்களே, ஏன் நம்பி வந்தாங்க தெரியுமா? இந்த ஜமாத்தை நோக்கி ஒரு காலத்தில் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. பலகீனமானவனுக்கு ஒரு பார்வை, பலமானவனுக்கு ஒரு பார்வை, அப்படி இருந்ததே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை நம்பிதான் வராங்க மக்கள். இப்போ பிள்ளைகளை இடத்தில் இந்த முக்கியமான இந்த அம்சங்களை சொல்லித்தர நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. இருந்தாலும் கூட அடுத்ததாக முஹம்மது ரசூலுல்லாஹ், அதை குறித்து அதிகமாக உபதேசம் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். அல்லாஹை தவிர யாரையும் எவனையும் எதனையும் உயிரே போனாலும் வணங்கக்கூடாது என்று சொல்லித்தரக்கூடிய அதே வேளையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் பற்றி விளக்கம் தர வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய சொத்துல பெரிய சொத்து. நீங்க பிள்ளைகளை விட்டு செல்றீங்களா சொத்து, அது இல்ல சொத்து. அது அழிஞ்சிருங்க, அது நிக்காதுங்க, அது அழிஞ்சிரும். இப்ப வந்துச்சு இல்ல சென்னையில மழை, அதை விட ஜாஸ்தி குமரி மாவட்டத்தில் வந்துச்சு பாருங்க, 12 அடி. அந்த மாதிரி ஒரு 40 அடி இல்லையே ஆக்கனா முடிஞ்சது. எது அழியாது? நீங்கள் கற்று தருகின்ற அந்த கல்வி, குரானும் சுன்னாவும் அது உள்ளத்தில் இருக்குமே. ஆனால் அப்படி வளருவான் பையன், நம்ம பிள்ளைங்க அப்படி வளருவாங்க. இப்படி எல்லாம் வளர்க்கணும் பிள்ளைங்களை, இப்படி பேர் வாங்குவாங்க. அப்போ நாம முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நமக்கும் அந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் என்ன உறவு, என்ன உறவு? அல்லாஹ்வுடைய தூதர் நாம அப்படிதான் உறவு. அப்படிதான் அல்லாஹ் சொல்றானா திருமறை குர்ஆன்ல? என்ன எப்படி சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? 33:6 இந்த ஒரு வசனம் போதும். நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் உள்ள உறவு இந்த ஒரு வசனம் போதும். என்ன வசனம் அது? 33:6 வசனம். அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு தங்களின் உயிர்களை விட இந்த நபி மிக்க மேலானவர். அல்லாஹு அக்பர். பாத்தீங்களா உறவை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டும்போது என்ன சொல்லி காட்டுகிறான்? யாரை விட? உங்களுடைய உயிரை விட அவர் மேலானவர் என்பது அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். மகனே, நான் இல்லை, உன்னை பெற்றெடுத்தாலும் உன் தாய் 10 மாதம் அவளும் இல்லை, அவளும் இல்லை. சொல்லி தரமா? சொல்லி கொடுத்துருக்கணுமா பிள்ளைங்களுக்கு? சொல்லி கொடுத்தா ரசூலுல்லாஹ்வை எவன் நேசிப்பான்? அந்த மாணவன், நம்முடைய பிள்ளைகள் எப்படி நேசிப்பான்? இப்படி நேசிக்கணும். நேசிக்கிறதா இருந்தா பிரியம் இப்படி வைக்கணும் ரசூலுல்லாஹ் மேல. நம்ம கிட்ட அது இல்லைன்னா நம்மை பார்த்து வளரக்கூடிய நம்முடைய சந்ததிகள், நம்ம சந்ததியை எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்கு? என்ன நியாயம் இருக்கு? என் பையன் கிட்ட ஒழுக்கமே இல்லை, முதல்ல உன்கிட்ட இருக்குதா? என் பையன் இந்த பிரச்சனை உன்கிட்ட அது இருக்குதா? முதல்ல ஆசிரியர்களே நாம தானங்க பிள்ளைகளுக்கு. மறந்துடுறோமே ஒவ்வொரு செயலும் மறந்தெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மதரசா போயிட்டு வந்தா சரி, மதரசா போயிட்டு வந்தா சரியாயிருவானா? போதுமா அது?
உள்ளத்துல ஒரு பெரிய பொது எதிரி இருக்கிறானே, எப்படி சமாளிப்போடு? கற்றுத்தரணும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தர வேண்டும் என்று சொன்னால், அருமை மகனே, மறுமை நாள்ல நான் உனக்கு பயன் தர மாட்டேன், நீ எனக்கு பயன் தர மாட்ட, ஆனால் இந்த மாநபி பரிந்துரை செய்வார். அல்லாஹ் அக்பர். வாய் திறந்துட முடியுமா மறுமை நாள்ல அந்த சன்னிதானத்துல? முடியுமா? முடியவே முடியாது. தந்தை மகனுக்கு உதவ முடியாது, மகன் தந்தைக்கு உதவும். அல்லாஹ் சொல்றானே, இந்த உலக வாழ்க்கையை முழுதும் ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறு இல்லைன்னு முடிக்கிறான் ஒரு வசனத்துல. எல்லாமே அடங்கும் அதுல. உலகம்ங்கிற வார்த்தையில இந்த உலகம், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எல்லாம் என்ன, ஒரு எல்லையில வைக்கதான், வெள்ளையில வச்சுதான் பார்க்கணும். இந்த கோட்டுக்கு மேல வந்துடாதங்கிற மாதிரி தான் நம்ம நடத்தணும். அன்பு செலுத்தணும், பாசம் செலுத்தணும். அது வேற. மார்க்கத்துக்கு மேல போயிடக்கூடாது. பாசம் செலுத்துறங்கிற பேர்ல, அன்பு செலுத்துறங்கிற பேர்ல வரம்பு மீற விடக்கூடாது. பிள்ளைகளை பாசம் செலுத்தணும், அன்பு செலுத்தணும், கண்டிப்பும் காட்டணும். அல்லாஹ் காட்டுறானா இல்லையா? எப்படி காட்டுறான்? ரஹ்மான் ரஹீம் 5 நேரம் சொல்றோம் தொழுகையில, 5 நேரம் சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுறோமா? பெருமை, அகந்தை எல்லாம் கொட்டுன்னு கொட்டு வைக்கிறான். எனக்கு தான் உனக்கு இல்லைன்றான். அடுத்தது என்ன சொல்லி தரான்? ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன்னா, அளவற்ற அருளாளன்னா, நம்பிக்கை நிகரற்ற அன்புடையன்னா. துனியால இருக்கிற வரைக்கும் தான். மறுமையில வந்தனே வச்சுக்கோ, தொலைச்சு கட்டிடுவாங்கறான். நரகத்துடைய வசனங்கள் படிக்கும் போது இப்படிமா கொடுமைப்படுத்தப்படுவாங்கிறது இல்ல நமக்கு. இப்படி கொடுமைப்படுத்துவார்களா மனிதர்களை? இப்படி கொடுமைப்படுத்துவானா இறைவன்? பார்த்தீங்களா? காட்டுறானா? அன்பும் பாசமும் காட்டுறான், அதே வேளை எச்சரிக்கிறான், கண்டிப்பையும் காட்டுறான், கண்டிப்பையும் காட்டுறான். அதுல நமக்கு படிப்பின இருக்கு. பாசத்தையே அன்பையே ஊட்டணும், அதே வேளையில அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பிள்ளைகள் பலவீனமாக இருந்தால் பாசம் இருக்கக்கூடாது, அன்பு காட்டக்கூடாது. அந்த இடத்தில் காட்டுவோமே ஆனால் பையன் தவறி விடுவான், தவறி விடுவான். ஒன்னும் இல்லை, இந்த மொபைல் வந்தது பாருங்க. மொபைல்னா வேலைக்கு ஆகாது இன்னைக்கு. மொபைல் வேணா வேணும், அவ்வளவு அடம் பிடிக்கிறாங்க இன்னைக்கு. வாங்கி கொடுத்துடுறாங்க பெற்றோர்கள், ரொம்ப அடம் பிடிக்கிறான். மொபைலை கொடுத்து தனியாக ஒதுக்கிடுறாங்க. பெரிய தலைவலிங்க இது. அப்பா நான் தப்பிச்சேங்கிறாங்க. நீ தப்பிக்கல, நீ தப்பிக்கல. நரகத்தின் போகக்கூடிய முதல் பாதி, அந்த முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இது தனியாக கொடுத்தீங்கன்னா, இது தனியாக கொடுத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு போச்சு, வாழ்க்கையே போச்சு. அது வெளிப்படை தன்மை இதில் இல்லவே இல்லை. இன்னைக்கு வெளிப்படையான தன்மை இதில் இல்லவே இல்லை. இந்த கலாச்சாரத்தில் எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு சமுதாயத்தில் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? சாதாரணமா இருக்கிறோம், அது பாவமாகவே அது உணரல நம்ம மக்கள். இதனால் எவ்வளவு தீமை, எவ்வளவு விளைவு. நல்லது இருக்குது, ஆனா நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? எதை உள்ளம் அதிகமா விரும்புது? நன்மையா தீமையா? எதை விரும்புது? நம்ம உள்ளம் எதை அதிகமா விரும்புது? தீமைய. பாத்தீங்களா? நன்மை விரும்பும் கம்மி. ப்ராடக்ட் அப்படிதான், படைப்பே அப்படிதான், படைப்பே அப்படிதாங்க. அதனால இஸ்லாம் சொல்லுது, அந்த ஒழுக்கக்கேடான காரியங்களை நடைபெறுவதற்கு நீங்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்து விடாதீர்கள். இரு பாலாளர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், நம்ம பையனை போய் சேர்த்துறாங்க, நம்ம பிள்ளைக்கு போய் சேர்த்துறாங்க. பாத்தீங்களா? அனுமதி இருக்கா? ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கக்கூடிய கல்லூரியில் நம் பிள்ளைகள் படிக்கிறார்கள். சொல்லுவாங்கல்ல, வேலியில போற ஓனாய் எடுத்து உள்ள வச்ச என்னவும் குத்துத கொடைத, அந்த கணக்கு தான். சேர்த்தலாமா? அல்ல உயிர் போற அப்படி முக்கியமான கல்வி இல்லைன்னு மறுக்கல, தேவை. மறுமையை கணக்கு போட்டு பாருங்க, சல்லி காசுக்கு மதிப்பில்லை அந்த கல்விக்கு. சல்லி ஒரு பைசாக்கு மதிப்பில்லை.
எந்த கல்வி தர வேண்டுமோ அதுல கோட்டை விட்டுறோம். எந்த கல்வி மக்களுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டுமோ, வாரிசுகளுக்கு சொல்லி தர வேண்டுமோ அதுல கண்டிப்பு இல்ல, அதுல ஆர்வம் இல்ல. எது இந்த உலகத்தோட முடிய போத அதுக்கு அப்புறம் ஆர்வம், போட்டா போட்டி. சார் 2 கண்ணு மட்டும் விட்டுருங்க, வார்த்தை பாருங்க சார், 2 கண்ணு மட்டும் விட்டுருங்க, பிச்சு எடுங்க என் பையனை, பிச்சு பின்னி எடுங்க, நான் கேட்கவே மாட்டேனே. மதரசால உச்சரிப்பு சரியா வராது, ஏன்டான்னு ஒரு தட்டு தட்டிடுவார் ஹசரத் இமாம், வந்துருவார் நம்மால். என்ன என் பையன் அடிக்கிறதுக்கு நீ என்ன இப்படிதான் சொல்லி தரணுமா? சொல்லி தரதுக்கு என்னங்க நீங்க சின்ன பையங்க அவன், நேத்து போய் சொல்லிட்டு இருந்த ஸ்கூல்ல, நேத்து போய் என்ன சொன்ன பாருங்க, நேத்து இது 2 விட்டுருங்க. ஒழுக்கத்தை போதிக்கிறான் அவன், ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறான் அவன், ஆமான்னு சொல்லுவான். நிக்க முடியுமா இந்த உலகத்துக்கு முன்னாடி பேசுவோமா? நீ சொல்லி தரக்கூடிய ஸ்கூல்ல கல்லூரியில ஒழுக்கமும் என்னுடைய குர்ஆன் ஹதீஸுடைய ஒழுக்கமும் வெப்பமா? நிக்கிறியா நீ 1 to 1? ஆர்வம் நம்ம கிட்ட இல்லையங்க. பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதம் பாருங்க எப்படி இருக்கு. பையன் எப்படி இருப்பான்? மகனே அந்த கல்வி தேவை, இந்த கல்வி தேவையில்லை. உயிர் எது? குர்ஆனும் சுன்னாவும். ஏன் ஏன்? இந்த கல்வியில் பொய் இல்லை, முரண்பாடு இல்லை, கற்பனை இல்லை, கதைகள் இல்லை, முழுக்க முழுக்க ஹக், சத்தியம். படிச்சு பாருங்க திருமறை குர்ஆனை, அப்படி எந்திரிச்சு நிப்பீங்க. ஒவ்வொரு பிரச்சனையில ஒவ்வொரு சிக்கல்லையும் அந்த நம்முடைய வசனங்கள் நமக்கு எந்திரிச்சு நிக்க வைக்கும். அப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான் அந்த வேதத்தை. திருமறையுடைய சிறப்பை அறியாத சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனுடைய சிறப்பை அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கொள்கை என்னப்பா? குர்ஆன் ஹதீஸ். உன் கொள்கை என்ன? குர்ஆனும் சுன்னாவும். அது அப்படியே கட்டுப்பட்டுருவோம்ல, சொல்றோமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து நம்ம சொல்லும் போது ஒரு முன்மாதிரியாக சொல்லித் தரக்கூடாது, மாறாக உயிரினும் மேலானவர் நினைச்சுக்கோ, என்னை விட தகப்பனாகிய என்னை விட நீ அவரை நேசிக்க வேண்டும், உன் தாயை விட அதிகமாக அவர்களை நேசிக்க வேண்டும் சொல்லி தரணும் பிள்ளைங்களுக்கு. தடம் புரள்வானா? பாதை மாறுவானா? எப்படி மாறுவான்? எப்படி மாறுவான் அவன்? மனிதனுடைய அந்த வாழ்க்கை ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் சொல்லி கொடுங்க. தாய்மார்களை சொல்றோம், நம்ம தான் ஆண்கள் வெளியே போயிட்டு வெளியே வருவோம், எவ்வளவு பிரச்சனை சந்திச்சுட்டு வருவோம். பெண்கள் ஆகிய நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க. ஒரு ஹதீஸ் படிச்சு பிள்ளைக்கு ஊட்ட சொல்ல முடியாது. ரசூலா இப்படி சொன்னாங்க கண்ணு, ரசூலா இப்படி சொன்னாங்க சொல்ல முடியாது. பசு மறுத்த ஆணி போல நச்சுன்னு பதியும் அது. அந்த அப்படிப்பட்ட வயசாச்ச. பழமொழி இருக்கு இல்லையா, 5இல் வளையாதது 50இல் வளையுமா? 20 வயசு ஆன பிறகு நம்ம ஜமாத்தில் ஒப்படைக்கிறது. போய் மதரசால போடுங்க 40 நாள். எடுபட்டு போன பிறகு, ஒழுக்கம் கெட்டு போன பிறகு, தீமையே விரும்பக்கூடிய நிலையில கொண்டாந்து நம்மகிட்ட ஒப்படைக்கிறது இருக்கு. ஜமாத்தா இருக்குதுல, ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு ஜமாத் சமுதாயத்தில். அதை வச்சுக்கோங்க, எப்படியாவது ரெடி பண்ணுங்க. லட்டா ஜிலேபியா பிடிச்சி ரெடி பண்றதுக்கு நேர்வழி அது. மேல இருக்கிறோம் முடிவு பண்ண வேண்டியது. நான் பயிற்சி தான் தர முடியும், தர்பியா தான் நடத்த முடியும், பயான் தான் செய்ய முடியும். அவன் நாடணும், ரப்புல் ஆலமீன் நாடணும். உங்கள் பிரார்த்தனைகள் அப்படி இருக்க வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனைகள் பெற்றோருடைய பிரார்த்தனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளுக்காக பிரார்த்தனையும் செய்யக்கூடியவர்களாக பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அதான் வாழ்க்கை. இப்போ ரசூல்லா பத்தி சொல்லும் போது இந்த அளவுக்கு அவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப எவ்வளவு நாம பின்பற்றுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு வசனங்கள்
அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாலே அல்லாஹ்வுக்கு அருளுக்குரியவராக மாறிவிடுகிறோம். கட்டுப்பட்டாலே அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 22க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்கு கட்டுப்படுதலை பற்றி. கட்டுப்படுதலை பற்றி 22க்கு மேற்பட்ட வசனங்கள். அப்ப அந்த கட்டுப்பாடுதல் நம்மிடம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்னா கட்டுப்படணும், அல்லாஹ்னா கட்டுப்படணும். இதை சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? பாடம் எடுக்கணும், சொல்லி தரணும். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நம்மகிட்ட இன்னும் முக்கியமான இன்னொரு அம்சம் இருக்கணும். என்ன அம்சம் இருக்கணும்? வணக்கம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள்ல சரியா இருக்கணும். முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மக்களுக்கு, நம்முடைய சந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். இணை வைப்பை குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டும். இது முக்கியமான அம்சம். அடுத்ததாக தொழுகை குறித்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லணும். இந்த வணக்கத்தை குறித்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும். இந்த வணக்கம் புரிந்தால் எவ்வளவு நன்மை இருக்கு, இம்மையிலும் மறுமையிலும் எவ்வளவு பயன்கள் இருக்கு, அதை குறித்து நம்ம சந்ததிகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இது விட்டு விட்டோமே ஆனால், அல்லது விட்டு விட்டு தொழுவோமே ஆனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு, இழிவு இங்க இருக்கு, மறுமையில இருக்குங்கிற சொல்லி தரணும். ஏன்? முஸ்லிம்னு சொன்னா யாரு? கட்டுப்பட்டவன். கட்டுப்படுதலிலே மார்க்கத்திலே முதல் கட்டுப்படுதல் தொழுகை. இதையில ரொம்ப ரொம்ப நம்ம சமரசமா செஞ்சு கொள்ளக்கூடாது. குடும்பத்தில் மனைவி பார்த்து நான் கேட்கணும், மனைவி என்ன பார்த்து கேட்கணும். நான் என் பையனை பார்த்து கேட்கணும், பையன் என்ன பார்த்து கேட்கணும். அதான் குடும்பம்னா அதான் குடும்பம். சிறந்த குடும்பம் தான் பல்கலைக்கழகம் என்பார்கள். அப்போ இந்த தொழுகை என்கின்ற வணக்கத்தில் நாம் பலகீனமானவர்களாக இருந்துவிடக்கூடாது, அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருந்துவிடக்கூடாது. அது நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும், சந்ததிகளை பாதித்துவிடும். ஏன்? கிட்டத்தட்ட வசனங்கள் எண்ணி பார்த்தேன், 110க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்கு தொழுகை குறித்து குர்ஆன்ல. 110க்கு மேல. சிந்திச்சு பாருங்க. மார்க்கத்துல இந்த வணக்கத்துக்கு இணையான ஒரு வணக்கம் காட்ட முடியுமா? வணக்கத்துல, கொள்கையில, ஈமான் முதல் வணக்கம் இருக்கு இல்லையா? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இன்னும் பிற வணக்கங்கள் இருக்கு இல்லையா? அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த வணக்கத்திற்கு இணையான ஒரு வணக்கம் இல்லை மார்க்கத்தில். அப்ப அவ்வளவு முக்கியம் தரப்பட்ட வணக்கத்தும் நம்மிடம் இருக்கிறதா? நம்மை பார்த்துதானே நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள். தொழுகை அற்றவர்களாக இருந்தால் நாம் யார்? வேண்டுமென்றே தொழுகை விட்டவன் யார்? அவன் காஃபிர். இறை நம்பிக்கையாளனுக்கும் இணை வைப்பாளனுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகை. அப்புறம் யாரு? முஷ்ரிக். தொழுகை இல்லாதவர்கள் தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கங்க, பிரச்சனை இல்லை. முஸ்லிம்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. எப்படி? தௌஹீத்வாதி இல்ல, தொழுகை இல்லைன்னா தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கங்க, பிரச்சனை இல்லை. முஸ்லிம்னு சொல்லவே சொல்லாதீங்க. அனுமதி இல்லை சொல்றதுக்கு, அனுமதி இல்லை சொல்றதுக்கு. முதல் கேள்வியே தொழுகை தான். மறுமை நாள்ல இஸ்லாத்துல தூண் தொழுகை, இம்மை மறுமைக்குண்டான வெற்றி தொழுகை, சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை, மறுமையின் முதல் கேள்வி தொழுகை. மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அவ்வாறு தீனில் முக்கியம் தொழுகை. மறுக்க முடியுமா? ஏன் சொல்றேன்னா, தௌஹீத் ஏன் சொன்னா, அது ஈமான் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வை எவ்வாறு முழுமையாக நம்ப வேண்டும், மலக்குமார்களை எவ்வாறு நம்ப வேண்டும், நம்பிக்கை சார்ந்தது. இஸ்லாமும் முஸ்லிம் என்றால் செயல்பாடுகள், இஸ்லாம் என்றாலும் செயல்பாடு, கட்டுப்படுதல். முஸ்லிம் என்றால் கட்டுப்படுதல். கட்டுப்படுதல முதல் கட்டுப்படுதல் தொழுகையில் இருக்கணும். தொழுகை இல்ல முஸ்லிம் இல்லை, முஸ்லிம் இல்லை அவர்.
எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு அந்த வசனங்கள்ல, படிச்சு பாருங்க. 110க்கு மேல, 110க்கு மேல போர்க்களத்தில் தொழுகை. இதை விட வேணுமா? அதோட முக்கியத்துவம் சொல்றதா இருந்தா, அதோட முக்கியத்துவத்தை சொல்றது இந்த ஒரு வசனம் போதும். பார்த்தோமே இல்லையா? இப்ப பாலஸ்தீன்ல ஒரு போர் நடந்துட்டு இருக்கும்போது முகநூல்ல ஒரு காட்சியை பார்த்தேன். பாலஸ்தீன்ல போர் நடக்குது, காசால. 6 பேர் கொண்ட சவர் ஒரு தெருவில் நிக்கிறாங்க. 6 பேர் கொண்ட சவர் தெருவில் நிக்கிறாங்க. துப்பாக்கி ஏந்தி வர நிக்கிறாங்க. எட்டி எட்டி பாக்குறாங்க எதிரிய. அங்க டம்மு டம்முன்னு போட்டு தாக்குறான் இஸ்ரேல்காரன். எட்டி பார்த்துட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, கண்காணிச்சுட்டு ஒருத்தர் பாங்கு தராரு. அல்லாஹ் அக்பர். இந்த மனநிலை நமக்கு வந்தால் தேறுவோமா? தேறுவோமா? எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை, சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பொருளாதாரம் தன்னிறைவு, தூங்கிட்டு இருக்கிறோம். ஹையால சலா ஹையாலல் ஃபலா கேட்டுக்கிட்டு தூங்குறோம். வெற்றி இங்க இல்லப்பா இருக்குது. வெற்றி எங்க? அங்க இருக்குது. உனக்கு கூப்பிடுறாரா? மோதினார் தானே கூப்பிடுறாரு. அவரா கூப்பிடுறாரு? அல்லாஹ் கூப்பிடலாது. மோதினார் கூப்பிடுறாரா? ரப்புல் ஆலமீன் கூப்பிடுறானா? அது எடுத்தா இன்னும் பல மாதங்கள் பேசலாம். நமக்கு ரப்புக்கு உரையாடல். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட வணக்கம் தெரியுமா அது? பாருங்க, உலகம் முழுவதும் யோகா. என்னடா யோகா செஞ்சாதான் உடல் ஆரோக்கியம். நிக்க முடியுமா யோகா? நான் கேட்கிறேன். இந்த தொழுகைக்கு முன்னாடி நிக்க முடியுமா யோகா? ஒவ்வொரு வார்த்தைகளும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தையா வாழ்க்கையா? அது நான் கேட்கிறேன். வாழ்க்கை இல்லாது அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தையா வாழ்க்கையா? ரஹமான் ரஹீம் வார்த்தையா வாழ்க்கையா? மாலிகி யௌமிதீன் வார்த்தையா வாழ்க்கையா? உணர வேணா? இந்த முக்கியத்துவத்தை தெரிய வேணா? எப்படி தூங்கலாம்? எப்படி தூங்கி கொண்டு இருக்கலாம்? 5:50 விசாரிச்சா சொல்றாங்க 8 பேர் குடும்பங்கள், 50 பேர். என்ன முஸ்லிம்? எங்க முஸ்லிம்? நீ எங்க முஸ்லிம்? நாம சொல்லலாமா? முதல்ல இதுல காட்டுங்க, இதுல நிரூபிச்சு காட்டுங்க, முஸ்லிம்களாக நிரூபிச்சு காட்டுங்க. எப்படிப்பட்ட வணக்கத்தை அறியாமல் அல்லது அறிந்தோ தெரியாமல் எப்படி இருக்கிறோம்? சாதாரணமாக கடந்து போயிட்டு இருக்கிறோம். சாதாரணமாக கடந்து போயிட்டு கொண்டு இருக்கிறோம். அதில் ஓடக்கூடிய குர்ஆன் வசனங்கள் சிந்திக்க தவறிட்டோம், பொருள் உணர தவறிட்டோம். அதனால இந்த கோளாறு. நின்னுகிட்ட வண்டி எங்கேயோ ஓடுதுன்னா என்ன அர்த்தம்? உடல் இங்க இருக்குது, உள்ளம் எங்கேயோ இருக்குது. நிலைமை பாருங்க, தொழுவுடைய நிலைமை எப்படி? உடல் இங்க இருக்குதுங்க, தக்பீர் கட்டிக்கிட்டு. உள்ளம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? உள்ளம், உடலும் உள்ளமும் அவனை நோக்கி இருக்க வேண்டும். யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்கிற? ரப்புல் ஆலமீனிடம். முதல்வர்கிட்ட இப்படி பேசுவியா நீ? பிரதமர் சந்திக்க போறான எவ்வளவு அப்படி குள்ளி குதிப்ப. அப்படி ஆர்வத்தோடைய உள்ள வரணும் பள்ளிவாசலுக்குள்ள. எப்படிப்பட்ட கட்டமைப்பு தெரியுமா இந்த பள்ளிவாசல்? அந்த வணக்கம், இந்த ரெண்டும் சரியா இருந்தா போதும். உங்க வாழ்க்கையில நீங்க குறிச்சு வச்சுங்க. இந்த ரெண்டுல நீங்க சரியா இருந்தீங்க, இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கை வெற்றி அடையும், இம்மையும் மறையும். சரி, அவ்வளவு சரி செய்யக்கூடிய மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள் இதில் இருக்கிறது, இந்த வணக்கத்தில் இருக்கிறது. இந்த கட்டமைப்பில் வைத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். உணராதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், அல்லது உணர்ந்து அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது தெரியாதவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம் சகோதரர்களே. இது நம்முடைய மறுமை வாழ்க்கை நாசம் செய்துவிடும். தொழுகை இல்லாத வாழ்க்கை வேண்டாம் நமக்கு. அந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு நமக்கு அறிவுரை தருகிறது. குர்ஆனுடைய கல்வி, அதை குறித்து நாம் அதிகம் மக்களுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டும். ஏன்? நம்முடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்று விடுவார்கள், சதா நம்ம குடும்ப அமைப்பிலே இருக்கிறது இல்லை. எங்க இருப்பாங்க? ஒரு 17-18 வயசுக்கு அப்புறம் கல்லூரி வாழ்க்கை, பிறகு அப்படியே போயிடுவாங்க. அந்த வாழ்க்கை நமக்கு கொஞ்சம் தூரம் இடைவெளி வந்துவிடும். அந்த நேரத்தில்
நம்முடைய பிள்ளைகளுக்கு தோழனாக இருப்பது திருமறை குர்ஆன். நம்முடைய பிள்ளைகளுக்கு தனிமையில் தோழனாக இருப்பது திருமறை குர்ஆன். கவலையின் போது ஆறுதலாக இருப்பது திருமறை குர்ஆன். கவலையின் போது நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியது தொழுகையும் திருமறை குர்ஆனும். நோயின் போது நிவாரணியாக இருப்பது திருமறை குர்ஆனும் தொழுகையும். ஷிஃபாங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். திருமறை குர்ஆன் என்னங்கிறான்? ஷிஃபா, நோய் நிவாரணிங்கிறான். என்ன நோய் நிவாரணி? இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். மனநோய் வருவதற்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. நம்மால் சொல்றான் மன அழுத்தம், என்ன சொல்றோம்? மன அழுத்தங்கிறோம், கவலையா இருக்குதுங்கிறோம். கோளாறு நம்ம கிட்ட. சரியான முறையில் நாம மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை, நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்வதில்லை. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டியது அல்லாஹை குறித்து, அல்லாஹுடைய அறிதலை பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிதலை பற்றி, பிறருடைய உரிமைகளை பற்றி, அதற்கு பிறகு இம்மையிலும் மறுமையிலும் வரக்கூடிய இந்த தொழுகை என்கின்ற வணக்கத்தை பற்றி சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவான் என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.